சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போது கொஞ்சம் வழக்குகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடம் 12ஆம் இடம் சேர்ந்து வேலை செய்கிறதுனால நீங்கள் சிறைச்சாலை செல்லும் வரைக்கும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இந்த நேரங்களில் தலைமறைவாக இருந்துடலாமா அப்படின்னு தோணும். இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுட்டு இருக்கிற பிரச்சனையை தான் அடைச்சிட்டு அமைதியாக கம்பெனி எங்கேயாவது போய் செட்டில் ஆகிடலான்னு தோணும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகள் இப்போ மட்டும்தான் கிடைக்கும். மைலோன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு 2026 வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழில் 60 வருடங்கள். அந்த 60 வருடங்களில் இந்த பராபவ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டு ஒரு 40வது ஆண்டாக வருது. இந்த 40வது ஆண்டு உலக அளவில் கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலையை தொடக்கத்திலும் பின்னாடி போக போக அந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அளவிலும் இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்கு. முதல் ஒரு 6 மாதம் கொஞ்சம் நெருக்கடியான, இப்போது உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்த போர் சூழல், பழையபடியே ஒரு லாக்டவுன் மாதிரியான, இல்லைனா அதுக்கு நிகரான ஒரு சிக்கல், இந்த மாதிரியே தான் தொடங்கி முடியும் போது நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த வருடத்திற்கு ராஜாவாக குரு வர்றார். இந்த வருடத்துக்கு மந்திரியாக செவ்வாய் வருகிறார். வருடம் தொடங்குவதும் செவ்வாய்க்கிழமையிலேயே தொடங்குது. இது போன்ற சூழ்நிலைகள் இதை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு நெருக்கடியாகவும், அதன் பிறகு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான திருப்திகரமான ஒரு ஆண்டாகவும் முடிச்சு வைக்கும் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்கலாம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் உலகெங்கும் கொஞ்சம் போர் மேகங்களும் சண்டைகளும் மலைச்சரிவுகளும் இல்லைன்னா திடீர்னு எங்கேயாவது வெடிப்புகளும் இந்த மாதிரியான சூழ்நிலை தான் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உலகத்துக்கு நடக்கிறது. இது எல்லாருக்கும் பொதுவாக போகக்கூடிய அமைப்பில் தான் போகும். அதே சமயம் தனி மனிதர்கள் வாழ்வில் இவையெல்லாம் நல்லது செய்யுமானா, எல்லா தனி மனிதர்களுக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பிறப்பு, அவங்க தொழில் ரீதியாக சில விஷயங்கள் போகிறது, அவங்க விருப்பங்கள், வீடு கட்டுறது, வெளிநாடு போகிறது, இப்படி பல்வேறு விஷயங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன லேகு தான் உலகளவில் ஏற்படும். ஆனால் அது தனி மனிதர்கள் வாழ்வை முழுவதுமாக மாற்றியெல்லாம் விடாது. அவங்கவுங்க வாழ்க்கை சுமூகமாக போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோக்களில் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இது நாள் வரைக்கும் நிறைய சிக்கல்கள், ஃபோனு உடையிறது, ஃபோனை தூக்கி போடுறது, ஃபோன் காணாமல் போகிறது, சும்மாவே இருந்தாலும் நம்மளை யாராவது ஒரு வம்புக்கு இழுக்கிறது, பேரை கெடுக்குன்னே ஒரு 4 பேர் ஊருக்குள்ளே சுற்றுறது, என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குற்றம், எவ்வளவு தான் உண்மையாக இருந்தாலும் யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி விடுறது, நம்முடைய வார்த்தைகளை நமக்கு எதிராகவே பயன்படுத்திடுறது, நம்முடைய குணத்தை நமக்கு எதிராகவே திருப்பி விட்டு நமக்கு நஷ்டத்தை உண்டாக்கிடுறது, இப்படி நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் எங்கேயாவது ஏதாவது மாறுமா அப்படின்னு எதிர்பார்க்கும்போது சில விஷயங்கள் மாறுது. முடிஞ்ச வரைக்கும் தெய்வ பக்தி, சித்தர் வழிபாடு, சிவ வழிபாடு, இது போன்ற விஷயங்கள் உங்களை இவ்வளவு நாள் கொஞ்சம் காப்பாற்றியிருக்கும். இனியும் அதுவே காப்பாற்றும். தெய்வ நம்பிக்கையை மட்டும் தயவு செஞ்சு விட்டுடாதீங்க. அது ஒன்று தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அடைக்கலம். திடீர்னு உங்களுக்கு எங்கேயாவது ஊர் சுற்றலான்னு தோணும், ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வரலான்னு தோணும், இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுட்டு இருக்கிற பிரச்சனையை தான் அடைச்சிட்டு அமைதியாக கம்பெனி எங்கேயாவது போய் செட்டில் ஆகிடலான்னு தோணும். சில நேரங்களில் தலைமறைவாக இருந்துடலாமா அப்படின்னு தோணும். சொந்த ஊருக்கே போயிடுவோம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் வேண்டான்னு தோணும். அப்படியெல்லாம் தோணுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்படியே செய்யலாம். அதில் ஒன்றும் குற்றம் இல்லை. சிம்மராசிக்காரங்க இப்போ ஏதாவது இடமாற்றத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா இடமாற்றத்துக்கு முயற்சி பண்ணலாம். சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அப்படியே அமைதியாக விட்டுருங்க, ஆற போட்டுருங்க. முடிஞ்சால் பேசி தீர்க்க பாருங்கள். இல்லை பேச்சுவார்த்தை சரி வரல அப்படின்னா இப்போ எதுவுமே பேச வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. அப்புறம் ஆனதை நம்ம பின்னாடி பேசிக்கலாம் அப்படின்னு விடுங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கேதுவும் உங்களுக்கு சாதகமாக இல்லை, குரு தான் உங்களுக்கு சாதகம் பண்ணலாம் அப்படின்னாலும் அவர் மறுபடியும் ஏதாவது கொஞ்சம் குழப்பத்தை பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்கார். அப்போது ஒரு 2 வருஷ காலத்துக்கு உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் சில விஷயங்கள்லேருந்து விடுதலை கிடைக்காது. இருந்தாலும் திருமணம் ஆகலை, திருமணத்திற்காக பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் டிசம்பருக்கு மேலே ஒரு திருமண வாய்ப்பு இருக்குது. 3 மாதம், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதத்தில் உங்களுக்கு ஒரு திருமண வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு மறுபடியும் அது அமையாது.
மறுபடியும் அமையணும் அப்படின்னா 2027 ஜூன் இல்லைன்னா ஆகஸ்ட்டில் தான் போய் அமையும். ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை பார்த்துட்ருக்குறோம், அந்த பொண்ணு அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அது நவம்பர் டிசம்பரில் அமையும். அதே பார்த்துருங்க. பெரும்பாலும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்து வேண்டான்னு சொன்ன பொண்ணு இல்லைன்னா உங்களையே ரிஜெக்ட் பண்ணவங்க இப்படி யாராவது ஒருத்தர் தான் வந்து சேருவாங்க. சிம்மராசிக்காரங்க 2வது திருமணத்திற்கு இப்போ பார்த்துட்ருக்காங்கன்னா தாராளமாக இப்போ முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். சிம்மராசிக்காரங்க டிவோர்ஸுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க, கிடைக்குமா கிடைக்காத ரொம்ப பிரச்சனையாக இழுபறியாக இருக்குது அப்படின்னா ஆமாம், இப்போ உங்களுக்கு அந்த கேஸு முடியக்கூடிய காலம் அதிகபட்சம் ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு உங்களுடைய அடுத்த வாழ்க்கை தொடங்கிடும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. சிம்மராசிக்காரங்க யாராவது வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா தாராளமாக போயிட்டு வரலாம். இப்போ அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கேருந்து நம்ம சொந்த ஊருக்கே வந்துடலாம் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. கண்டிப்பாக இது நல்ல காலம்னு சொல்ல மாட்டேன். உள்ளூருக்கு வர்றது அவ்வளவு நல்லது இல்லை உங்களுக்கு. ஆனால் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போகலாம். சொந்தத்தோடு சேர்ந்து வாழலாம் அப்படின்னு இப்போ ஆசைப்படாதீங்க. இப்போ ஆசைப்பட்டீங்கன்னா எந்த ஆசையோ அந்த ஆசையே உங்களுக்கு வந்து பெரிய ஒரு விபரீதத்தை உண்டாக்கிடும். சிம்மராசிக்காரங்க இப்போது கல்விக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம். குழந்தைகளுக்கு கல்வியில் திடீர்னு ஒரு ஆர்வம் உண்டாகும், ஒரு வைராகியம் உண்டாகும். நான் இதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரியான சில ஒரு முடிவுகளுக்குள்ளேயும் அவங்க வருவாங்க. படிப்பு நல்லா வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. இவ்வளவு நாள் ஒரு மாதிரி சிதறி இருந்த அவங்களுடைய சிந்தனை வந்து திடீர்னு ஒன்று கூறும். அதோடு சேர்த்து அவங்களுக்கு வைராகியம் உருவாகும், திடீர்னு ஒரு ஆர்வம் உருவாகும். நான் இதை செஞ்சு முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களும் இவ்வளவு நாள் ஏனோ தானோன்னு முயற்சி பண்ணுறாங்கன்னா இப்போ கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக முயற்சி பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, நீட் எழுத போகிறாங்க, ஜேஇ எழுத போகிறாங்க, வேறு ஏதாவது என்ட்ரன்ஸ் எழுத போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்துடும். எப்படி இந்த ஃபோக்கஸ் உருவாச்சு அப்படின்னா அதெல்லாம் சொல்ல தெரியாது. ஆனால் பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு நோக்கத்துக்காக செயல்படுறவங்களுக்கு இது நல்லா இருக்கும். சுகத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க, கொஞ்சம் வந்து ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இது நல்ல நேரம்னு சொல்ல மாட்டேன். அவங்களுடைய சுகங்கள் கெடும், வெறுப்புகளும் விரக்தியும் தான் அதிகமாக உருவாகும். யாராவது லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் நிஜமாகவே நல்ல காலம் இல்லை. திடீர்னு பிரச்சனை வரும், காரணமே இல்லாமல் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைகளை ஏதாவது சரி பண்ண போனால் அது மறுபடியும் இன்னொரு பிரச்சனை போகும். அப்போது கொஞ்ச நாளைக்கு இது எல்லாத்தையும் அமைதியாக விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸை எடுத்தீங்கனாலே போதுமானது. இந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக சீராகிடும். இதை சரி பண்ணுறதுக்கு அதை பண்ணுறேன், அதை சரி பண்ணுறதுக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் ஆமாம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுங்க. ஏன்னா உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக உங்களை விடாது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதுவும் உங்களை குடும்பத்தோடு இருக்க விடாது. அப்படி குடும்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னருக்கு அவ்வளவு சுகமான சௌக்கியமான ஒரு சூழ்நிலைக்கும் உண்டாகாது. 8ஆம் இடத்துல கேது ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கு. 12ஆம் இடத்துல குரு உட்கார போகுது. இது ஒரு குழப்பமான காலகட்டம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் கெடும், அவமானம் உண்டாகும், பொருள் தொலைஞ்சி போகும், ஃபோன் உடஞ்சி போகும், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பொருட்களை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கரண்ட்டு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது சம்மந்தமான பொருட்களில் தான் அதிக டிமாண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது சில ஓடாத பொருட்களை அவங்க தலையில் கட்டி அதை லோடு இறக்கிடுவாங்க. அப்புறம் அது பல்காக மாட்டிக்கும். அதில் உங்களுக்கு சில சிக்கல்கள் வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளால் சிக்கல் வரும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதிகாரிகளால் சிக்கல் வரும். போலீஸ் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாட்டிக்குவீங்க. மேலதிகாரிங்க சொல்கிறாங்க அப்படின்னா யோசித்து செயல்படுங்க. ஏதாவது பிரச்சனைனா மேலதிகாரிகள் அவங்க பாட்டு டாட்டா கட்டிட்டு போயிடுவாங்க. கீழே இருக்கிற நீங்கள் தான் மாட்டிக்கிட்டு மிகப்பெரிய சிக்கல்களை அனுபவிக்கணும். கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, பில் கலெக்டராக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. உங்களுக்கு முன்னாடியே சில தவறுகள் நடக்கும். அதிகாரிகள் அரசியல்வாதிகளாலும் மேலதிகாரிகளாலும் கண்டிப்பாக ஒரு பெரிய சிக்கல்களுக்கு உள்ளாவாங்க. நீங்கள் கேட்டாலும் பிரச்சனை, கேட்கலனாலும் பிரச்சனை. அதனால் அதை எப்படி பார்த்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சமாளிக்கணுமோ அப்படி சமாளித்து கொண்டு போக முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா எல்லா தவறுகளையும் உங்கள் தலை மேலே போட்டு உங்களை பலியாடு ஆக்கிடுவாங்க. உஷாராக இருந்துக்குங்க சிம்மராசிக்காரங்களே. சிம்மராசிக்காரங்க ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருக்காங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு. திடீர்னு சில சாதனைகள் செய்வதற்கு,
தியானம் செய்வதற்கு, புதிய முறைகளை கற்றுக்கொள்வதற்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலம். கோவில் திருப்பணி செய்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சிம்மராசிக்காரங்க இப்போது ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சரியான பொருளை மட்டும் வாங்குங்க, சரியான இடத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தேவையில்லாத போய் சிக்கலில் சிக்கிக்காதீங்க. இதே சிம்மராசிக்காரங்க பழைய இரும்பு வியாபாரம் செய்கிறாங்க, இல்லைன்னா குவாரி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சூப்பரான காலம்னு தான் சொல்லணும். கவர்மெண்ட் ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். எது இருந்தாலும் சரி ஒரு 2-3 பேர் கூட கூட்டு சேர்ந்தே செய்யுங்க. அந்த கூட்டு சேர்றவங்க இந்த ஆர்டர்லாம் எடுத்து கொடுக்குறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்திக்கிங்க. கீழே விழுகும்போது அவங்களையும் சேர்த்தியை கொண்டு போயிடலாம். இல்லை அப்படின்னா எல்லா நட்டத்தையும் உங்கள் தலையிலேயே கட்டி எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ செக்ஸ் அண்ட் பேலன்ஸை எப்போவுமே வச்சுக்க பாருங்கள். சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போது கொஞ்சம் வழக்குகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடம் 12ஆம் இடம் சேர்ந்து வேலை செய்கிறதுனால நீங்கள் சிறைச்சாலை செல்லும் வரைக்கும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை உருவாக்கி தரும். நோய்களுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது கண் சம்மந்தப்பட்ட வைத்தியம் செய்யணும், இதயம் சம்மந்தப்பட்ட வைத்தியம் செய்யணும், முதுகுத்தண்டு சம்மந்தப்பட்ட வைத்தியம் செய்யணும்னா இதை இப்போ செய்யுங்க. ரொம்ப அற்புதமான காலகட்டம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகள் இப்போ மட்டும்தான் கிடைக்கும். மறுபடியும் இதை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்குமான்றது சந்தேகம்தான். அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷம் நோய் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் தாராளமாக ஆப்ரேஷன் ஏதாவது செய்யணும்னா செய்யலாம். அப்பாவுக்கு ஆப்ரேஷன் செய்யணும், அப்பாவுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு செய்யணும், அப்பாவுக்கு கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் செய்யணும்னா தாராளமாக செஞ்சு முடிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மாவுடைய உடல்நலத்தில் எந்த சிக்கலும் கிடையாது. 1-2 இருந்துச்சுனாலும் கூட அது தானாகவே சரியாயிடும். நீங்கள் அதிகப்படியாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அப்பா மேலே தான் அப்படிங்கிறத எப்போவுமே மறந்துடாதீங்க. அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அப்பாவும் உங்கள்கிட்ட இருந்து அன்பு ஆதரவு, ஒரு அனுசரணை இது எல்லாத்தையும் எதிர்பார்ப்பாங்க. சில நேரங்களில் சங்கடங்கள் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் விலகி நின்னாலே நீங்கள் போதுமானது. அவங்களுடைய எல்லா விஷயங்களும் தானாகவே செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று சேர்ந்துக்கலாம். ரொம்ப கவனம் ரொம்ப முக்கியமானது. அப்பா கூடயும், உறவுகள் கூடயும், கணவன் மனைவி கூடயும், குடும்பத்துலேயும் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா தாராளமாக முயற்சி பண்ணலாம். ரொம்ப ஃபோக்கஸ்டாக உங்களால் செய்ய முடியும், ஜெயிக்க முடியும், உங்களுக்கு கிடைச்சிரும். உங்கள் குடும்பத்தில் ஆல்ரெடி கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை. யாருமே இல்லை அப்படின்னா ரொம்ப உஷாராக இருங்க. டீச்சராக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல காலகட்டம் தான் சொல்லணும். ஆனால் தேவையில்லாமல் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயோ பசங்க மேலேயோ கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலமாக சிக்கல் வரும். அதனால் அங்கே மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு உங்களுக்கு இந்த வருஷ கடைசியில் நவம்பர் டிசம்பர் டயத்தில் உங்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு உருவாகும். உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உருவாகும். உங்கள் இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே விடிவு எப்போ வரும்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த டயத்தில் தான் வரும். அந்த டயம் உங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னமோ ஜெயிலிருந்து வெளியே வந்த மாதிரியும், அடைச்சி வச்ச ஒரு கூண்டுலேருந்து வெளியே வந்த மாதிரியும், மூச்சு விட முடியாமல் இருந்தவங்களுக்கு ஒரு மூச்சு விட்டால் நல்ல ஒரு ஆழ்ந்து மூச்சு விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சுகமான ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை 2026 நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த டயத்தில் உங்களுக்கு ஏற்படும். நாம் இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான இந்த வருஷத்திற்கான பலன்கள் தான். உங்களுடைய ராசிக்கு வேறு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய மயிலும் ஆன்மீகம் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் இன்னும் நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம். தொழில்கள் மட்டுமல்ல, விவசாயத்தில் இருக்கிறவங்க என்னென்ன பயிர்களை செய்யும்போது நல்லாயிருக்கும், நோய்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரும், அதுக்கு தீர்வு என்னவாக இருக்கும், பரிகாரங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் போக போகிறோம். உங்களுக்கு இல்லை அவசரமாக எனக்கு ஒரு ஆலோசனை தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக நம்முடைய கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுடைய நண்பர்களும் இதே ராசியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் போடுங்க. அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.